ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் கொடைக்கானல்லேருந்து உங்கள் மரியம் நேச்சர் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் ஆரம்பித்த புதுசில் நாங்கள் பிரச்சனை பண்ணி நான் எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும், ஏன்னா கீழே 3 பில்டிங் கட்டிட்டாரு. 3 பேர் இடத்துல 3 பில்டிங் கட்டிட்டாரு. சரிங்களா? இந்த நில மோசடி விஷயமாக தான் நாங்கள் அன்னையிலேருந்து தான் நான் உண்மை சம்பவம் வீடியோ போட ஆரம்பித்தேன். முதல் வீடியோ உண்மை சம்பவமே நான் இந்த வீடியோ தான் போட்டிருப்பேன். சரிங்களா? இது எங்கள் தாத்தா பாட்டி சொத்து. எங்கள் அப்பா அவங்க பேரில், சித்தப்பா பெரியப்பா 5 பேர்லையும் இருக்குது. யாருமே பாகப்பிரிவினை பண்ணலை. சரியா? இவர் ஒருத்தராக எல்லாத்தையும் பண்ணின மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி விற்று, அதாவது அவங்க பவர் கொடுத்த மாதிரி அவங்க வீடுகளிலே ஒவ்வொரு ஆளாக வச்சு அவங்களுடைய ஃபோட்டோவுகளை எடுத்துகிட்டு கவர்மெண்ட் சீலே ஒட்டி பவர் கொடுத்த மாதிரி காட்டியிருக்காரு. அதில் கையெழுத்து போட்ட 2-3 பேர் வேறு வேறு ஆளுங்க, அவங்க செத்து போயிட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் 35 வருஷமாக ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போய் நடந்த உண்மையெல்லாம் நாங்கள் சொல்லிக்கூட ஒரு காவல்துறையோ, ஒரு அரசு துறையோ, ஆர்டிஓவோ, தாசில்தாரோ, கமிஷனரோ, டிஆர்ஓவோ, கலெக்டரமாவோ எங்களுக்கு ஒரு பதில் கூட இது வரைக்கும் அவங்க சொல்லலை. சரியா? விசாரணைக்கு அனுப்புகிறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? கொடைக்கானலுக்கு அனுப்புகிறாங்க. கொடைக்கானலில் தானே அவருக்கு எல்லாருமே கையாளாக இருக்காங்க. சொல்லுங்கள். காவல்துறை எல்லாமே தெரியாத ஒரு எஸ்பியை ஒரு 2012 ஒரு சுப்பிரமணியன் ஒரு டிஎஸ்பி வந்தார். அவர் மூலியமாக கிருஷ்ணமூர்த்தி சார் எஸ்பியை இவர் பழகிக்கிட்டார். பழகி அவர் பேரை சொல்லி அன்னையிலேருந்து எல்லாரையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாலே பில்டிங்கை இதை ஃபுல்லாக ஏமாற்றிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் காவல்துறை பேரை சொல்லியே நிறைய பேர்த்த ஏமாற்றிட்டார். சரிங்களா? கொடைக்கானலில் இவரால் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இந்த இடம் விற்கும் போதே சொல்லிட்டேன், பாகப்பிரிவினை பண்ணால் நான் அந்த மீடியேட்டர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நாங்கள் பாகப்பிரிவினையே பண்ணலை, இந்த சொத்தை விற்றாதீங்கன்னே. ஆனால் அவர் கேட்கல. ஆனால் அவர் பிள்ளை மூலியமாக அனுபவிச்சிட்டாரு. சரியா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே யார் மோசடிக்கு துணைக்கு போகிறாங்களோ இவருக்கே தெரியும். இவருக்கு ஃபோர்ஜரி ஐடியா கொடுத்த ஒரு வக்கீல் எப்படி நடு ரோட்டில் செத்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். சரிங்களா? யார் தப்பாக தொண போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே எங்களுடைய பாவம் வீண் போகாது. நீங்கள் எங்களுக்கு போய் செய்வனை செஞ்சு வைக்கிறீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா கடவுள் எங்களுக்கு உணர்த்துவார். ஏன்னா நாங்கள் பில்லி சூனியத்தை கும்பிடலையே, உண்மையான தெய்வத்தை வச்சு கும்பிட்றோம். அதனால் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு உணர்த்தும். சரியா? அதனால் நாங்கள் உண்மையான கடவுளை கும்பிட்றோம். அவரோட இரத்த கோட்டைக்குள்ளே என் குடும்பத்தையும் சந்ததியும் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அவரோட நெருப்பு கோட்டைக்குள்ளே வேலி அடைச்சி வச்சுருக்கோம். யாராவது உள்ளே கால் வைக்கணும்னு நினச்சா எரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? செய்வினைன்னா என்ன தெரியுமா? செய்வனை செய்கிறவங்களுக்கு தான். சரியா? அதாவது லூர்து சாமி செத்தரணும்னு நினச்சி அவருக்கு என்னென்னமோ பண்ணிங்க, தெரியாத பொம்பளைகளையெல்லாம் அனுப்பி விட்டு விசாரிக்க விட்டீங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவர் செத்ததுக்கப்புறம் நிறைய தாயத்தெல்லாம் கிடந்துச்சு. என்ன பண்ண முடியும்? லூர்து சாமிக்கு விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். 95 வயசு விதி முடிஞ்சிருச்சு, அவர் செத்தா கேஸ் நடக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினச்சிங்க. அதனால தான் 2 வருஷமாக மதுரையில் கொடுத்த கேஸை நடத்த விடாமல் பண்ணிங்க. மதுரை லாயர்களை கைக்குள்ளே வச்சு 2022 கொடுத்த கேஸை 2024 அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணி வெளியே கொண்டாந்தீங்க. லூர்து சாமிக்கு ஆயுசை நீங்கள் தான் குறிப்பிட்டீங்க. இத்தனை நாளில் செத்துருவார், அத்தனை நாளில் செத்துருவார் அப்படின்னு சொல்லி. கொடைக்கானலில் தாசில்தார் சொன்னார், ரொம்ப வயசாயிடுச்சு, இவரை கூட்டு போய் ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னாரு. அந்த பாவத்துக்கு தான் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் வாங்கலான்னு அங்கே 2 லாயர்களை பிடிச்சோம். என்ன செய்ய, கொடைக்கானல் லாயர்கள் சரியில்லைன்னு மதுரைக்கு போனோம். உடனே மதுரைக்காரவங்களையும் இவர் பிடிச்சிட்டாரு. பரவாயில்ல, பிடிங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் செய்கிற பாவத்துக்கு அவங்கவுங்க பிள்ளைக்கு அனுபவிப்பாங்க. நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைக்கு அனுபவிக்கும். நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? லூர்து சாமியை சாகவே வச்சுட்டீங்க. சரிங்களா? அவரை கடைசி வரைக்கும் 95 வயசு வரைக்கும் போராடி அவரை சாக வச்சிட்டிங்க. லாஸ்ட்டில் டாக்குமெண்ட்ஸ் லூர்து சாமிகிட்ட இருக்குது, மதர் டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை எங்கெங்கே கொண்டு போனீங்க, என்னென்ன சதி பண்ணீங்க, அதை யார்கிட்ட கொடுத்து நீங்கள் சுட்டு எரிக்க சொன்னீங்க அப்படின்றது கொண்டு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருச்சு. புரியுதா? தாய்ப்பத்திரமே இல்லாத நீங்கள் எப்படி அந்த சொத்தை விற்றீங்க? சொல்லுங்கள்.
ஒரு அவங்க வீட்டில் போய் அவங்க சொந்தக்காரங்களே வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லி கவர்மெண்ட் சீலை ஒட்டி பவர் கொடுத்த மாதிரி காட்டியிருக்கீங்களே, இது வரைக்கும் ஒரு அதிகாரி கூட எங்கள் மனு மேலே நடவடிக்கை எடுக்காட்டி என்ன அர்த்தம்? உங்களோட செய்வனை ஜெயிச்சிட்டா தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தானே? பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் தேவன் ஒரு டைம் வச்சுருக்காரு. அந்த டைம் தான் ஆப்பு வைப்பார். சரியா? யாராக இருந்தாலும் சரி ஆப்பு வைப்பார். கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை அடிக்க சொல்லி, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளை ஒன்றுக்கு ஒன்று அடிக்க வச்சு, அக்கா தங்கச்சிங்க இப்படி சண்டை போடுதுங்க. ஓரமாக நின்று ஒரு சந்தன கலர் டிஷர்ட் போட்டு வேட்டி கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள். ஏன் தம்பி மகனுங்களே கையால் அடியாளாக வச்சு நீங்கள் எல்லாம் வந்து காரியத்தை நகர்த்துறீங்க. நான் ஒன்றும் வருத்தப்படல. சரியா? ஏன்னா நேர்மைக்கு உழைக்கிறவங்களுக்கு ஒரு நாளும் வந்து துன்பம் வராது. சரிங்களா? சோதனைகள் வரும். சோதனை வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதெல்லாமே ஒரு சோதனை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உங்கள் யாருக்குமே அந்த நிகழ்வு தெரியாது. நியாயம் எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அது கண்டிப்பாக 99% நாங்கள் ஜெயிச்சிட்டோம். சரிங்களா? இன்னும் 1% இருக்குது. நாங்கள் இனிமே வந்து எந்த வக்கீல்கிட்டையும் நாங்கள் போகிறதில்ல. சரிங்களா? மதுரை வக்கீல் 2 வருஷமாக வச்சு அவரும் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு 2 வருஷம் கழித்து எங்கள் பேப்பரு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. நீங்கள் பள்ளி கோர்ட்டில் ஆள் வச்சு என்னென்ன பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். சரியா? அதே சமயம் திரும்ப திண்டுக்கல்லில் ஒரு லாயர்கிட்ட போய் 1 வருஷம் ஆச்சு. இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. இந்த 8ஆம் தேதியோட மார்ச் 8 இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவர் ஃபைல் பண்ணல. கேட்டால் எம்டி லேண்டாக இருக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன். ஃபோட்டோ எடுத்து கொடுங்கம்மா, நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் அவர் கேஸை ஃபைலே பண்ணலை. என்ன சார் பில்டிங் பண்ணிகிட்ருக்காங்க, நான் அப்போயே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன், நான் கட்டட்டுமா, பில்டிங்கை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்றாரு. நாங்கள் ஊர் பைய சொத்துக்கு ஆசைப்பட்றோம்? இல்லை. வழக்கறிஞர்களே, நான் கேட்குறேன், ஊர் பைய சொத்துக்காக நாங்கள் ஆசைப்பட்றோம்? எங்கள் உரிமைக்காக நாங்கள் ஆசைப்பட்றோம். எங்கள் உரிமையை வாங்கணும். இது எங்கள் தாத்தா சொத்து, அந்த விதவை பிள்ளைகளுக்கு போகணும்னு தான் நாங்கள் உழைக்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்கள். இப்போ கேட்டால் 2 மாடி பில்டிங் நடந்துருச்சு சார்னு கேட்டால் பால் காய்ச்சி வாங்கலாம், வீடியோ எடுத்து அனுப்பிவிடணுமா? ஐயா நீதிபதி ஐயா, நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க? சொல்லுங்கள், உண்மையிலே சொல்லுங்கள். இப்படி வழக்கறிஞர்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? சொல்லுங்கள். ஆனால் இது எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக நியாயம் கிடைக்காது அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆனால் கடவுளுக்கு மேலே ஒரு நீதிபதி இல்லைன்றதை எங்களுக்கு இந்த செயல்கள்லாம் காட்டுது. சரிங்களா? கடவுள் ஒருத்தர் தான் சரியான நீதிபதி. கண்டிப்பாக அவர் வந்து நியாயம் சொல்லுவார். சரிங்களா? கூட பிறந்த அண்ணன் தம்பி பையனுங்களே விலைக்கு வாங்கி, என்னோடய விலை வெறும் 4 லட்சம் தானா? இல்லை கேட்குறேன், என்னோடய விலை வெறும் 4 லட்சம் தானா? கோடியாக கொடுத்தாலும் என்கிட்ட இருந்த நியாயம் யாருக்கிட்டேயும் போகாது. சரியா? கோடியாக கொடுத்தாலும் நானும் விலை போக மாட்டேன். என் அண்ணன் தம்பி மகனுங்க ஆளுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டியா? சரி, வாங்கிக்கட்டும். இந்த காசை எப்போ கொடுத்துருக்கணும்? ஒரு பையனோட அப்பா இறந்துட்டார், அவர் ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை அவர் இறந்ததுக்கப்புறம் அவன் படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கலாம். சரியா? அண்ணே மகன் ஒருத்தன் கேரளாவில் இருக்கான், அவனுக்கு எப்போ கொடுத்துருக்கணும்? புருஷன் முன்னாடி சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்க, அந்த நேரம் கொடுத்துருந்தா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் எனக்கு அடியாளாக கூப்பிட்டு வந்து அந்த காசை கொடுக்கும்போது நான் அந்த பயல்களை குறை சொல்ல விரும்பலை. சரியா? சரி, விட்டுருங்க. 4 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க, நீங்கள் நல்லா இருங்க. என்னால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து நாங்கள் போய் உட்காந்து எடுத்த வீடியோ போன வருஷம் ஏப்ரல் 8ஆம் தேதி இது நடந்தது. சரிங்களா? ஏன்னா கொடைக்கானலில் ஒரு மீடியா கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போனோம். போய் அந்த ஜட்ஜ் அம்மாக்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க போனோம். அந்த அம்மாவும் வந்து எங்களுக்கு வந்து விசாரிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டாங்க. எங்கே அனுப்புவாங்க? கொடைக்கானலுக்கு தான் அனுப்புவாங்க. சரிங்களா? அப்போ வந்து நான் அந்த அம்மாட்ட விசாரணை முடிஞ்சு நாங்கள் வெளியே வந்தப்போ கொடைக்கானல் ஆர்டிஓ அவர்களும், கொடைக்கானல் ஆர்டிஓ திரு சிவராமனையா அவர்களும், தாசில்தார் திரு கார்த்திகேயன் சார் அவர்களும் சர்வேயரை வச்சு எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். என்னன்னு கேட்டால், அம்மா நீங்கள் கிளம்பி வாங்க கொடைக்கானலுக்கு, உங்கள் பேப்பரை வந்து நாங்கள் எடுத்துட்டோம், நீங்கள் பாகப்பிரிவினையே பண்ணலை, உங்கள் பேப்பரை நாங்கள் பழைய நிலைமைக்கு வைக்கிறோம், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டோன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு? ஒன்றுமே புரியலை. கூப்பிட்டாங்க. நாங்களும் ஏன்னா ஒரு ஆர்டிஓ வந்து கலெக்டருக்கு சமமானவர் வந்துட்டோம்.
இப்போ இருக்க கலெக்டர் அம்மாவுக்கு நாங்கள் 6 முறை மனு கொடுத்துருக்கோம். சரிங்களா? விசாரணை எங்கே வரப்போகுது? கொடைக்கானலுக்கு தான் வரப்போகுது. இதே ஆர்டிஓ சார்கிட்ட தான் வரப்போகுது. இதே தாசில்தார்கிட்ட தான் வரப்போகுது. எங்களுக்கு நியாயமாக கிடைக்க போகுது இல்லை. சரி, ஆர்டிஓ கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடைக்கானலுக்கு வந்தோம். உடனே 2-3 தடவை அவங்க தாசில்தார் ஆஃபீஸில் லேட் ஆகுதுன்னு உடனே ஆர்டிஓ ரொம்ப கோவப்படுற மாதிரி பட்டு, சீக்கிரம் அவங்கள கொடுக்க சொல்லுங்கம்மா, அப்போ தான் நான் பழைய நிலைமைக்கு வைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொன்னவர் திடீர்னு அவங்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு கேட்டால், 4 பேர் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். சரிங்களா? பாகப்பிரிவினே பண்ணாத சொத்து, தாய் பத்திரமே இல்லாத சொத்து, செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த 4 பேரும் தாசில்தார் மேலேயோ, பத்திரப்பதிவாளர் மேலேயோ, கமிஷனர் மேலேயோ, காவல்துறை மேலேயோ கேஸ் போட்டுருவாங்களாம். அந்த 4 பேர் கேஸ் போடுறது பெரிய விஷயமா. ஆனால் நாங்கள் 150 பேர் பாதிக்கப்படுறது, உண்மைக்காக போராடுறது எங்கள் பக்கம் நியாயம் இல்லையா? இல்லை கேட்குறேன். விசாரணைன்ற ஒரு போலியான வளையத்தை வச்சு அந்த விசாரணைக்குள்ளே சம்மந்தமே இல்லாத 3வது பார்ட்டி, இந்த பிள்ளைங்க இப்போ வந்து சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்கள்ட்ட 2014 வாங்கின சொத்து நான். சரியா? அந்த சொத்து முறைப்படி வந்து எங்கள் சித்தப்பா வந்து தேவதாஸ் பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துருந்துருக்காரு. எனக்கு தெரியலை. சரியா? பத்திரம் வந்து ஒரு பத்திரம், சாதா பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. அது செல்லாது. இருந்தாலும் முறைப்படி பார்க்க போனால் அந்த சொத்து வந்து இந்த பிள்ளைங்களுக்கே இல்லைன்ற அர்த்தம் தான். ஆனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த நியாயம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க பேரெல்லாம் வாரிசு சர்டிஃபிகேட்டு, இவங்க பேரெல்லாம் பட்டாவில் ஏற்றி இவங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து, இவங்க தம்பிகளுக்கெல்லாம் காசு கொடுத்து, இவங்களுக்கும் காசை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து, அன்னைக்கு ஒரு சென்டோட மதிப்பு வெறும் 5000 ரூபா. சரிங்களா? ஆனால் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி வெறும் 2 சென்ட் செட்டில்மெண்ட் எழுதி வாங்கியிருக்கேன். யாராவது செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கடன் போடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள். அப்படி செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் நான் கடனுக்கு போட்டிருந்தா இந்த 10 வருஷம் அவங்களுக்கு எனக்கு டச்சப்பே இல்லை. ஏன் அவங்க அந்த காசை கேட்கல? சொல்லுங்கள். ஆனால் இந்த விசாரணைன்ற வளையத்துக்குள்ளே வேணும்னே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து, ஏன்னா நாங்கள் காசுக்காக விலை போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நீதியை விற்க மாட்டோம், நேர்மையை விற்க மாட்டோம். சரிங்களா? அதான் கடவுள் எங்களை வந்து நல்லா வச்சுருக்காரு. சரிங்களா? அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து பொய் புகார் கொடுக்க சொல்லி, சரிங்களா, நான் வந்து செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணேன்னா நான் பணம் கொடுக்க மாட்டேன்னா, அப்படியேனாலும் ஆர்டிஓ என்ன பண்ணியிருக்கணும், இது உண்மையாக பொய்யான்னு விசாரிச்சிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை என்னையை கொண்டு வர சொல்லி, இது செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸாக உண்மையாக பொய்யானா இப்போ வீடியோ இருக்குது. இப்போ வந்து பத்திரப்பதிவு துறையில் வீடியோ இருக்குது. சரிங்களா? அவங்க புரிஞ்சு உண்மையை சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஆனால் எந்த விசாரணையுமே இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு, நீங்கள் கோர்ட்டில் போட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கோங்க, ஸ்டீவன் வந்து 3 செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து விசாரணைன்னு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தப்பயே லஞ்சம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சம் கைமாறிடுச்சு. ஏன்னா ஒரு ஆர்டிஓ சொல்லி 3 முறை சொல்லி அவர் அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டே இருக்காருன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? லஞ்சம் கொடுக்காமல் இருந்திருந்தா அந்த பில்டிங்கை கட்ட முடியுமா? சொல்லுங்கள். இப்போ லஞ்சம் கொடுத்தனால தானே அவர் கட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் 95 வயசு மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ், சாகிறதுக்கு மாதம் வரைக்கும் நில மோசடி பிரிவு, கமிஷனர் அலுவலகம், எஸ்பி சார் அலுவலகம், அப்புறம் என்ன கலெக்டர் அலுவலகத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கோம், டிஆர் ஆஃபீஸு, இப்படி நிறைய தடவை பாவம் அந்த மனுஷன் அலைஞ்சிருக்காரு. 95 வயசு வரைக்கும் அலைஞ்சி புண்ணியம் இல்லாமல் செத்து போயிட்டார். இவர் சாகிறதுக்கு மாதம் வரைக்கும் இவர்கிட்ட வெத்து பேப்பரில் இவர்கிட்டையும் ஒரு மகன்கிட்ட கையெழுத்து கேட்குறாங்க. அப்போ நியாயமானவங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெத்து பேப்பரில் கையெழுத்து கேட்குறாங்க? அதையும் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம். ஆனால் ஒரு நியாயம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேர்மையான வழக்கறிஞர்கள் கூட இல்லையா? சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உண்மையிலே. ஆனால் அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு பதிலாக கடவுள் முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக அந்த லூதுசாமியோட ஆத்ம இலைப்பாற்றி கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த பிள்ளைங்க இதெல்லாம் தூக்கி போடுறாங்க. எங்கள் அக்கா தங்கச்சிங்க புருஷன் இல்லாத பிள்ளைங்க நிற்கிறது. அந்த ப்ளூ கலர் சேலை கட்டியிருக்கிறது தாத்தாவோட மூத்த பேத்தி, அவங்களுக்கு 75 வயசு ஆகுது. இது வரைக்கும் அவங்க சொத்தை அவங்க வாங்கலை. ஆனால் கீழே பாருங்கள், ஒரு கைலி கட்டிட்டு சாண்டில் கலர் சட்டை போட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அதுதான் இந்த மோசடிக்காரர். அவர் பக்கத்தில் 2 பசங்க நிற்கிறானு பார்த்தீங்களா? அது என் கூட பிறந்த தம்பி பையனுங்க. என்ன செய்ய, அவனுக்கு அடியாளாக போயிட்டாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? சரியா? நியாயத்தை பக்கம் தான் யாரும் வரமாட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நியாயம் வந்து அது வேஸ்ட்டு தானே. ஏன்னா நீதிமன்றத்திலேயே நியாயம் கிடைக்காம போது எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? எங்களுக்கு கர்த்தர்கிட்ட தான் கிடைக்கும். சரியா? நீங்கள் எங்கே போய் மந்திரவாதம் பண்ணி வச்சாலும் வைங்க. சரியா? நான் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சின்ன ஆபத்து ஏற்பட்டாலும், எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் பேர பிள்ளைகளுக்கோ என் சந்ததியினருக்கோ அவங்க பிள்ளைகளுக்கோ ஒரு சிறு ஆபத்து ஏற்பட்டாலும்
இந்த மோசடிக்காரர் ஸ்டீஃபனும் அவர் குடும்பத்தினரும் அவருக்கு உடந்தையாக உள்ள இத்தனை பேரும் மொத்தம் 40 பேர் எழுதியிருக்கேன். அந்த 40 பேர் யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. எழுதி ஃப்ரெண்ட்ஸ், நான் காவல்துறையிலலாம் கொடுக்கல, ஒரு முக்கியமான இடத்துல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் நேர்மைக்கு காலம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரியா? நீதி ஜெயிக்க மாட்டேங்குது. அதாவது பொம்பளைங்களை அதிகாரிகளுக்கு கூட்டி கொடுக்குறவன் ஜெயிக்கிறான், லஞ்சம் கொடுக்குறவன் ஜெயிக்கிறான். சரிங்களா? மோசடி பண்ணுறவன் ஜெயிக்கிறான். ஏன்னா அரசு துறை இப்படிப்பட்டவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நேர்மையாளருக்கு யார் உதவி செய்கிறாங்க சொல்லுங்கள்? கடவுள் ஒருத்தரை தவிர நேர்மையாளருக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு நேர்மையான அதிகாரி வரலை. நாங்கள் தாசில்தார், ஆர்டிஓ, சிவராமன் ஐயாவெல்லாம் எவ்வளவோ பெருசாக நினச்சோம். கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும்னு என் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நாங்கள் நம்பினோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆனாலும் ஒன்று வருத்தப்படல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? 99% நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இன்னும் 1% ஆண்டவர் கொடுப்பாரு. சரிங்களா? அந்த தீர்ப்பு ஆண்டவன் கையில் இருக்குது. கண்டிப்பாக கிடைக்கும். இவருக்கே தெரியும் தப்பான ஐடியா கொடுத்த லாயர் எப்படி செத்தாருன்னு. உண்மையான ஏசப்பாவை நாங்கள் கும்பிட்றோம். நாங்கள் பில்லி சூனியத்தை நம்பலை, மந்திரவாதிகளை நம்பலை. கண்டிப்பாக நீதி ஜெயிக்கும், நீதி வெல்லும்.